Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ரெக்யர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 44,500 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 10 ஏப்ரல் 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் கீழ இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ கேட்டகரியில தான் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ரெகுலர் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் பர்மனன்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா மேட்ச் ஆகுறாங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது இன்கரெக்டா இருக்கு, ஃபால்ஸா இருக்குன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் ஓப்பனிங் டேட்டா மார்ச் 18ல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டா உங்களுக்கு ஏப்ரல் 10 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு February 28, 2026 அன்னைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்க எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸையும் மேட்ச் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் மே ஆர் ஜூன் 2026ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ ஜூன் ஆர் ஜூலைல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணி வர கேண்டிடேட் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல மென்ஷன் பண்ணியிருக்க டேட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டை ரீகொண்டா உங்களை செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஹெல்ப் ஃபெசிலிட்டி லிங்க் கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்றப்ப ஆர் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு கொரி ரைஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஆர் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் 1 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 33 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது ரிசர்வேஷன்ஸ் படி ஸ்பிளிட் பண்ணி அன்ரிசர்வ்க்கு 11 வேகன்சி, எஸ்சிக்கு 8 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 6 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 6 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்க மேல மென்ஷன் பண்ணிருக்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் வேகன்சிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி, பேக்லாக் வேகன்சிஸ்க்குலாம் உள்ள ரிசர்வேஷன்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 44,500 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இயர்லி இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு 2,500 இயர்லி இன்கிரிமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 7 இயர்ஸ்க்கு 2,850 இயர்லி இன்கிரிமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்கிரிமெண்ட்ஸ் அண்ட் அதர் டிஏ அலவன்சஸ், லோக்கல் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீமும் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கிரிமெண்ட்ஸ்லாம் இந்த கம்பெனி பாலிசியில இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் எல்லாம் இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க கம்பல்சரி இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 21ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட்டா February 28, 2026 அன்னைக்கு இந்த ஏஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓபிசில வராங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டில வராங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸா கொடுத்திருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ ஜெனரலிஸ்டுக்கு 31 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி இன் லா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ, சிஎஸ், சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், பிஇ, பிடெக் படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் ஆபீசர் கேடர்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், பிஎஸ்யூஸ், அதர் ஆர்கனைசேஷன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஆஃப்டர் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க யூஜி படிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிஜி படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேலிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஜி படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிஜி படிக்காம நீங்க யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது
வேலிட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் சேஃப்கார்டுக்கு 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட் சயின்ஸ், எம்எஸ்சி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க், சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸர் கேடர் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங், ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் ஆர் பிஎஸ்யூஸ் இதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல மென்ஷன் பண்ண டிகிரி எல்லாமே நீங்க ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வேலிடான மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே நீங்க இன்டர்வியூக்கு வரப்ப சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் கேண்டிடேட்டுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், டிராப்டிங் ஸ்கில் இருக்கணும், கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ரிலேட்டட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மேல மென்ஷன் பண்ணிருக்க வேகன்சிஸ் ரைஸ் பண்றதுக்கு, மாடிஃபை பண்றதுக்கு, எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் ஆர் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல சேஞ்சஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட் மோர் தென் 1 அப்ளிகேஷன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மோர் தென் 1 அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா லாஸ்டா நீங்க போட்ட அப்ளிகேஷன் தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பே பண்ண சார்ஜஸ் எதுவுமே ரீஃபண்டபிள் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல சொன்ன மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் ஆர் டிப்ளமோல நீங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல படிச்சீங்கறத மென்ஷன் பண்ணி இல்லனா அதுக்குள்ள இண்டிவிஜுவல் சர்டிபிகேட் நீங்க காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமும், ஃபேஸ் 2 டெக்னிக்கல் அண்ட் பிஹேவியரல் இன்டர்வியூவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல 200 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல டெஸ்ட் 1 உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் 25 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 மார்க்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 மார்க்ஸ், கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ் செக்டார் 25 மார்க்ஸ். டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் 1 hour டியூரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் 2ல டோட்டலா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது டொமைன் நாலேஜ் ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ், ஆப்பரேட்டிவ் பேங்கிங், ட்ரெஷரி, ஜெனரல் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன், இந்தியன் எக்கனாமிக், ஃபைனான்ஸ், லேட்டஸ்ட் ஆர்பிஐ அண்ட் செபி சர்க்குலர் கைடன்ஸ் இது ரிலேட்டடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா இதுக்கு உங்களுக்கு 1 hour டியூரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மேல மென்ஷன் பண்ணிருக்க டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும்னு கிடையாது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா உள்ள எல்லாமே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டோட்டலா 2 hours 120 மினிட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ன்னு உங்களுக்கு செப்பரேட் டைமிங்ல தான் அலாட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க அட்மிஷன் லெட்டர்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் 1:4ல நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிக்ஸ் பண்ணிருக்க மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ற கேண்டிடேட்ஸ் தான் ஃபேஸ் 2 இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் மார்க் எவ்வளவுனா அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் 2 இன்டர்வியூக்கு ஃபேஸ் 1ல ஷார்ட் லிஸ்டிங் ஆகி வர கேண்டிடேட்ஸ் தான் ஃபேஸ் 2 அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷனா ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல நீங்க ஸ்கோர் பண்ண மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எது வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மார்க் வெயிட்டேஜா ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல 40:60ல மார்க் வெயிட்டேஜ் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஹையர் அபிஷியல்ஸுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த சேஞ்சஸ் வேணா பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கான சென்டர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில கண்டக்ட் பண்றாங்க. ஓவரால் இந்தியால உங்களுக்கு 21 சென்டர்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. இந்த சென்டர்ஸ்ல அவங்க எந்த சேஞ்சஸ் ஆர் மாடிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் அதிக கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா சென்டர்ஸ் ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கம்மியான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்க வேற சென்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீ ரெக்வயர்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் அந்த ஜாபுக்கு ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபேஸ் 1ல செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு வரப்ப நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட வேலிடான இன்டர்வியூ கால் லெட்டர் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு SSLC மார்க் ஷீட்டை எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அது ரிலேட்டடா ஏதாவது எடுத்துட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் அட்டாச் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ரிசர்வேஷன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் அண்ட் அசட்டுக்கு உள்ள கிளைம் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸரிஸ்மேன் கிளைம் ப்ளே பண்ணீங்கன்னா அதுக்குள்ள சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உள்ள சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல சொன்ன ப்ரூஃப் எல்லாத்தையுமே இங்க என்னென்ன ஃபார்மேட்ல எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் மோட்ஸ் இமெயில சென்ட் பண்றது ஆர் கொரியர் மூலியமா அனுப்புற எதுவுமே எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணணும். சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டர்ல போடக்கூடாது. எல்லா டீடைல்ஸும் நீங்க எப்படிலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு ₹100 இன்டிமேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ₹500, இன்டிமேஷன் சார்ஜஸ் ஃபீஸ் ₹100, டோட்டலா நீங்க 600 பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பேமெண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இது மூலியமா நீங்க பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க போட்டோ எடுக்கிறப்ப என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் சைஸ் எல்லாம் என்னத்துல அப்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த நோட்டிபிகேஷன்ல இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அப்ளிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.